அது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இப்படியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அரசு பள்ளிகள் மூலமா கிடைச்சல. தனியார் பள்ளிகள் அவங்க தனிப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்வாங்க. ஏழை மாணவர்கள் படிக்கிறது அரசு பள்ளி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இடைநிற்றல் எப்படி குறைச்சிருக்கும், அதோட இந்த ஸ்மார்ட்டும் சேரும்போது எப்படியான ஒரு இடைநிற்றல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. இந்த யுடைஸ் ரிப்போர்ட், ஒன்றிய அரசாங்கத்தோட ரிப்போர்ட்லேயே சொல்லும்பொழுது நம்ம 2014 2024 கம்பேர் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம குறைந்திருக்கும். நாமே என்ன உறுதிமொழி, ஒரு 7 விதமான உறுதிமொழியை சொன்னோம் நம்ம எலெக்ஷன் நேரத்தில். அதில் 4வது உறுதிமொழியாக கல்வி சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் ஒரு அறிவிப்பு. அதில் 1வது அறிவிப்பு என்னன்னா, இப்பொழுது கடந்த காலத்தில் அப்போ நம்ம சொன்னது தேர்தல், இப்போ 16% இருக்கக்கூடிய இந்த இடைநிற்றலை 5% கீழே நாங்கள் குறைத்து காட்டுவோம். அது சார்ந்து என்னென்ன திட்டங்களோ அந்த திட்டமிடல் நாங்கள் செய்வோம் என்று சொன்னோம். அது வெறும் சொல்லாக மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாகத்தான் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் ஸ்கூல் பசங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் அவங்களை கொண்டுட்டு வந்து ஸ்கூலில் சேர்க்கறதாக இருந்தாலும் சரி, புதிதான திட்டங்கள் வரும்பொழுது படிக்கணும், ஹோம்ஒர்க் கொடுக்கணும், பசங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும், அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு கலை திருவிழா கொண்டு வருகிறதாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டியில் அந்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு வினாடி வினா அந்த பிள்ளைகளுக்கு வைப்பதாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய திறமையை கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து அந்த பிள்ளைங்களை தேர்வு செய்து வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போறது, இது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஊக்கத்தை தரும். முதல்ல பள்ளி வளாகத்துக்கு வரும்பொழுது ஒரு பதஷ்டத்தும் இறுக்கத்தோட சூழ்நிலை வருது. என் ஸ்கூலுக்கு நான் வரேன்னு ஒரு ஹாப்பினஸாக வரும். அதனால தான் கற்றலாக இருந்தாலும் கற்பித்தலாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதோட இம்பாக்ட் எங்க வரும் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த இடைநிற்றல் குறைகின்றது தான் இதோட மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக பார்க்கணும். அது நல்ல விதத்தில் நம்ம கை கொடுத்துருக்கு தான் பார்க்கணும்.